ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம செகண்ட் யூனிட் கண்டினியூஷனில் இருக்கும். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சைன் கன்வர்ஜென்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கார்ட்டீசியன் சைன் கன்வர்ஜென்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மெஷரிங் த வேரியஸ் டிஸ்டன்ஸ் இன் த ரே டயக்ராம் ஆஃப் ஸ்பெரிக்கல் லென்சஸ் அக்கார்டிங் டு த கார்ட்டீசியன் கன்வர்ஜென்ஸ். அதாவது என்னென்னா ஒரு ஸ்பெரிக்கல் லென்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரே டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் சைன்ஸ் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரே இருக்கும். The object is always placed at the left side of the lens. Object பார்த்தீங்கன்னா எப்போவுமே left side of the lensல தான் place பண்ணியிருப்பாங்க. All the distance are measured from the optical center of the lens. இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்லேருந்து தான் சென்டர் ஆஃப் த ஆப்டிக்கல் மெஷர் ஃப்ரம் த ஆப்டிக்கல் ஒரு டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ஆப்டிக்கல் சென்டரோட ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸில் இருக்க சென்டரை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்களாம். த டிஸ்டன்ஸ் மெஷர் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் இன்சிடென்ட் ஆர் டேக்கன் ஆஸ் பாசிட்டிவ். ஸோ திருப்பி அதை டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா சேம் டைரக்ஷனில் இருந்தால் கூட இன்சிடென்ட் லைட் ஆர் டேக்கன் ஆஸ் பாசிட்டிவாக இருக்கிறப்ப இன்சிடென்ட் லைட்டில் எடுத்துப்பாங்க. த டிஸ்டன்ஸ் measured upward and perpendicular to the principal axis is taken as positive. அப்போ என்ன ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் திருப்பி அப்வர்டில் டவுன்வர்டில் இருந்தால் எப்படி பண்ணால் அப்வர்டில் இருந்துச்சுன்னா அது பெர்பெண்டிகுலர் பிரின்சிபல் ஆக்சிஸை யூஸ் பண்ணி பாசிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் மெஷர் டவுன்வர்ட்ஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் ஆஸ் நெகட்டிவ். அப்வர்டில் இருந்துச்சுன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் பாசிட்டிவாக இருக்கும், டவுன்வர்ட்ஸில் இருந்தால் பிரின்சிபல் ஆக்சிஸ் நெகட்டிவில் இருக்கும். Next, magnification of lens. Magnification of lens என்னன்னு பார்க்கலாம். Like spherical mirrors, we have magnification for spherical lenses. Spherical lenses produce magnification should and is defined as a ratio of height of the image to the height of an object. அப்படின்னா என்னன்னா ஒரு இமேஜ் ஸ்பெரிக்கல் லென்ஸில் மேக்னிஃபிகேஷன் லென்ஸும் இருக்கும். அப்போ எப்படின்னா ஒரு ஹைட் ஆஃப் தி இமேஜும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் சேர்ந்ததை மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லென்ஸ்னு சொல்கிறாங்க. மேக்னிஃபிகேஷன் இஸ் denoted by the letter small m. If height of the object is h and height of the image is h dash, the magnification is produced by the lens. அதாவது பார்த்தீங்கன்னா height of the hனா h dash, height of the objectனா h. ஆனால் ஒன்றே h தான் h dashன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இட் இஸ் ரிலேட்டட் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் v as follows. டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் நான் வின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தேன் 1 then we get an image. You get an enlarged image. On the other hand, the magnification is less than 1, we get a diminished image. So பார்த்தீங்கன்னா magnification more than 1ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு enlarged image கிடைக்கும், less than 1 இருந்துன்னா diminished image நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா lens makers formula. All lenses are made up of transparent materials. Any optically transparent materials will have a refractive index. The lens formula related to the focal length of lens with the distance of an object and image. For a maker of any lens, knowledge of radii of curvature of the lens is required. That clearly indicates the need of an equation relating the radii of curvature of the lens, the refractive index of the given material of the lens, and the required focal length of the lens. Then lens maker's formula is equal in one equation. It is given as 1 by f is equal to mu minus 1 by r1 minus 1 by r2. ஸோ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் இருக்கும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் மியூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சேர்ந்து தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், where mu is the refractive index of the material of the lens, r and r2 are the radius of the curvature and two faces of the lenses, f is the focal length of the lens. So இதுதான் lens makers ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அது f என்ன mu என்ன r என்ன r2 என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே போது lens makers ஃபார்முலா. இந்த டெஃபினேஷன் ரொம்ப பெருசாக எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட், power of a lens. When a ray of light falls on a lens, the ability to converge or diverge lens. Light rays depend on the focal length of the lens. Thus, this ability of a lens converge, convex lens or diverge concave lens is called its power. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரே ஆஃப் லைட் ஃபால்ஸ் ஆகுதுன்னா லென்ஸ் மேலே கன்வர்ஜாக டைவர்ஜான்னு பார்க்கணும்.
அப்போ அது அந்த லைட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஒரு ஃபோக்கல் லென்த் டிபெண்ட் பண்ணி தான் வந்து லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா கான்கேவா கான்வெக்ஸான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தெரியும். அதே மாதிரி hence the power of lens can be defined as a degree of convergence or divergence of the light rays. Power of lens is numerically defined as a reciprocal of its focal length. P is equal to 1 by f ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து பவர் ஆஃப் லென்ஸ். இதை பார்த்திங்கன்னா பவர் எதுவும் கன்வர்ஜென்ஸா டைவர்ஜென்ஸா அப்படின்னு பார்த்து அதில் லைட் ரேஸ் எப்படி இருக்குன்றது தான் வந்து கண்டுபிடிக்கிறது பவர் ஆஃப் லென்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டயாப்டர் சொல்லுவாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து டயாப்டர். எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் டி. ஃபோக்கல் லென்த் வந்து எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஸ்மால் எம். பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கேபிட்டல் டி. தஸ் 1D is the power of a lens whose focal length is meter. 1D is equal to 1 meter per. By convection, the power of convex lens is taken as a positive, whereas the power of concave lens is negative. இல்லை பார்த்தீங்கன்னா கான்கேவ் தான் கான்வெக்ஸ் லென்ஸை வந்து பாசிட்டிவாகவும் கான்கேவ் லென்ஸை வந்து நெகட்டிவாகவும் எடுத்திருக்காங்க. Now we are going to see about the difference between convex and concave lenses. கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தேன் த எட்ஜஸ். கான்வெக்ஸை பார்த்தீங்கன்னா நடுவில் திக்காக இருக்கும், ஓகேவா. சைடில் பார்த்தீங்கன்னா மிடில் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இந்த மிடில் தேன் த எட்ஜஸ். நம்ம சைடில் எட்ஜஸ் விட மிடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக. அதே கான்கேவில் பார்த்தீங்கன்னா நடுவில் ரொம்ப தின்னாகவும் நடுவில் வந்து ரொம்ப தின்னான எட்ஜஸை விட ரொம்ப தின்னாக இருக்கும் உள்ள. இட் இஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். இங்கே இது பார்த்தீங்கன்னா கான்கேவ் பார்த்தீங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இட் ரெடியூசஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். கான்வெக்ஸை பொறுத்தவரை ரியல் இமேஜை ரெடியூஸ் பண்ணிட்டோம். கான்கேவ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசஸ் வர்ச்சுவல் இமேஜஸ். இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா. கான்கேவ் லென்ஸ்னால் இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் மயோப்பியா ஹைப்பர் மெட்ரோபியான்றதை நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன்.